ஆனா தேவன் எவ்வளவு நல்லவர்னு சொல்லி உங்களுக்காக நீங்க அந்த அன்பை ருசிக்கணுன்றதுக்காக தன்னை வந்து தாழ்த்தி இருக்கிறத நான் பார்க்குறேன். கர்த்தர் அதற்கான நிச்சயமா நீதியை செய்வார். அவருக்கு மோசஸ் வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டு 40 வருஷம் பயத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக பேசுங்கள், அதை கூட எங்களால் நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் எங்களால் சகித்து கொள்ளவே முடியலை. அது என்னவென்றால், இவர்கள் ஜான் ஜெபராஜை மோசையோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். இது உண்மையிலே நான் சொல்கிறேன், எங்களால் சகித்து கொள்ள முடியலை. அது மட்டுமல்லாமல் பவுல் சிறைச்சாலையை உடைத்துவிட்டு வெளியே வந்தார், அதே போல ஜான் ஜெபராஜும் சிறைச்சாலையை விட்டு வெகு விரைவில் உடைத்து கொண்டு வெளியே வருவார்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாங்கவே எங்களால முடியல. பவுலோடையும் நோவாவோடையும் மோசையோடையும் ஒப்பிட்டு இந்த ஜான் ஜெபராஜை பேசுறாங்க. எவ்வளவு துணிகரம் பாத்தீங்களா உங்களுக்கு. பவுல் வந்து எவ்வளவு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். பவுல் இதே மாதிரி கூட்டாட்டமா போட்டாரு. ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நீயே காணிக்கை பெட்டிக்குள்ள விழுந்துரு, நீங்களே போய் காணிக்கை பெட்டிக்குள்ள போய் விழுந்துருங்க நான் பவுல் சொன்னாரு. பவுல் என்ன சொல்றாரு, காணிக்கையை குறித்து யாரும் என்னிடத்தில் கேள்வி கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. ஏனென்றால் நான் கட்டட வேலையை காலையிலிருந்தும் சாயங்காலம் வரைக்கும் செய்து அதிலிருந்து வருகின்ற அந்த கஷ்டப்பட்டு உழைத்த அந்த பணத்தை வைத்து நான் ஊழியம் செய்கிறேன். ஒருவனாவது என்னிடத்தில் கேட்க முடியுமா என்று பவுல் கேட்கிறார். இந்த கோமாளி என்ன பண்ணினான் என்றால், காணிக்கை பெட்டியில போய் விழுந்துருங்கன்னு சொல்றான். இவனை போய் பவுலோடு ஒப்பிட்டு பேசுகிறீர்கள், இவனை போய் மோசையோடு ஒப்பிட்டு பேசுகிறீர்கள். எவ்வளவு துணிகரம் பாருங்க அந்த அம்மாவுக்கு. அப்படி இந்த அம்மா கர்த்தர்ட்ட ஜெபிக்க போகுதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ரீபா ஹாத்தி அந்த ரோகோ லோஹோ ரோபோ சந்தாரா ஹாதி அந்த ரேகோ ரோபோ சந்தாராபா இயேசுவே உம்முடைய ரத்தம். உங்க கர்த்தர் எந்த கர்த்தர்மா? இல்ல கேட்க, உங்க கர்த்தர் எந்த கர்த்தர்? உங்களுக்கு கொஞ்சமாவது வேதங்கிறது தெரியுமாமா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனமாக, ஜான் ஜெபராஜ் ஜெயிலுக்குள் தூக்கி வைத்ததே கர்த்தர் தான். இப்ப நீங்க எந்த கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? அதாவது அவனுக்காக பரிதாபப்படுங்கள். அவன் பாவத்தை விட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வரட்டும். இவன் இனிமே வந்து சொந்த மனைவியோடு வந்துட்டு ஒரு விசுவாசியாக வீட்டில் உட்காந்து வேதத்தை படிக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக அவர் பவுலுக்கு ஒப்பிட்டு அவர் சிறைச்சாலையை உடைத்து விட்டு வந்து மறுபடியும் ஊழியம் பண்ணுவாராம். இப்படிப்பட்ட பிசாசுகளுக்கு விசுவாசிகளும் நீங்க ரொம்பவும் ஜாக்கிரதையா இருங்க. அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது. அப்போ மரணமும் ஜீவனும் வார்த்தையுடைய பவர்ல இருக்குது. இன்னைக்கு ஏன் வந்து எல்லாரும் அவரை குறித்து தப்பா அவமானமா பேசுறாங்கன்னா, பிசாசு அதெல்லாம் ரிலீஸ் பண்றான். அப்போ வார்த்தையின் வல்லமையாம். இப்போ அதே வார்த்தையின் வல்லமை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேம்மா. ஜான் ஜெபராஜ் வார்த்தையினால் என்ன பேசினார்? நாங்கள் செழிப்பாக இருப்போம், இனிமேலேருந்து நாங்கள் ஜெட் பிளேனில் தான் செல்வோம், எங்களோட பேர் புகழ் எல்லாம் பிரபலமாயிரும், இப்படி தானே அவன் வந்து போதித்து கொண்டிருந்தான். இப்போ அந்த அதே ஜான் ஜெபராஜ் எங்கே இருக்கிறார்? இப்போ ஜெயிலுக்குள் கடந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதுல இருந்தே விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஜான் ஜெபராஜ் ஒரு ஏமாற்றுக்காரன். இவருக்காக ஆதரவாக பேசுகின்ற இவர்கள் அத்தனை பேரும் ஏமாற்றுக்காரர்கள். செழிப்பின் உபதேசித்த ஜான் ஜெபராஜ் இப்போ ஜெயிலுக்குள்ளாக இருக்கிறார். இதுல இருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பொய் உபதேசம் பண்ணியிருக்கிறார் என்பதை. கிருபை என்று கூறினார். இப்போ இந்த கிருபை அவரை எங்க கொண்டு வைத்திருக்கிறது? ஜெயிலுக்குள்ளாக கொண்டு வைத்திருக்கிறது. அப்படி என்றால் வேதத்தில் நமக்கு கடவுள் எதற்காக கிருபையை கொடுக்கிறார் என்றால், நாம் பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக தான் கிறிஸ்து நமக்கு கிருபையை கொடுக்கிறார். நாம் இஷ்டம் போல வாழ்வதற்காக நமக்கு கிருபையை கொடுக்கல. நல்ல மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் விசுவாசிகளே. வேதத்தில் கொடுக்கப்பட்ட கிருபை நமக்கு எல்லாருக்கும் நம்ம கிரேஸ்ல தான் இருக்கும். இந்த உலகத்துல அவருடைய தயவிலும் அவருடைய அன்பிலும் அவருடைய கிருபையில தான் இருக்கும். அவர் நமக்கு எல்லாருக்கும் கிருபையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாருக்கும் கிரேஸை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கிருபையினால்தான் நாம் நிற்கிறோம். அதான் வேத வசனம் கூறுகிறது, கிருபையினால் நிலை நிற்கிறோமே. ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு அவருடைய கிருபையினால நடந்தது. நம்ம கிருபையினால தான் நம்ம இருக்கோம். ஆனா அந்த கிருபை நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதையும் வேதம் நமக்கு போதிக்கிறது. எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்காக தான் அந்த கிருபை கொடுக்கப்படுகின்றது. அதனால் அந்த கிருபையை மிஸ்யூஸ் பண்ணினால் அவனுக்கு அதிக ஆக்கினை, அவன் தண்டனைக்கு தப்பான் என்று வேதம் எச்சரிக்கிறது. அந்த எச்சரிப்பும் வேதத்தில் இருக்கிறது. ஜாக்கிரதையாயிருங்கள், தரித்திருங்கள், நிலைத்திருங்கள் என்று ஏன் வேதம் வந்து கூறுகிறது? ஆகையால் கிருபை எனக்குள் இருப்பதனால் நான் இஷ்டம் போல வாழலாம் என்றால் ஜெயிலுக்குள்ள போய் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் வேதம் கூறுகிறது. அவர் அன்புள்ளவர் தான். தேவனுடைய அந்த ஒரு மாறாத அன்பையும் அந்த அம்மா பேசுறது பேர், அவர் அன்புள்ளவர், அவர் மகா அன்புள்ளவர். அதே டைமில் அவர் உக்கிரக கோபம் உள்ளவர்.
பழைய ஏற்பாடில் எந்த தேவன் இருந்தாரோ அவர்தான் புதிய ஏற்பாடிலும் இருக்கிறார். திருத்துவ தேவன் கிடையாது. அப்படின்னா பழைய ஏற்பாடில் எந்த தேவன் எப்படி இருந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே தேவன் தான் புதிய ஏற்பாடில் இருக்கிறார். அதான் சொல்றாரு, குமாரனின் காலின் கீழ் மிதித்து. அவன் வந்து தப்பான். அப்புறம் யார் குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறார்? அம்மா, நாங்களா மிதிக்கிறோம்? ஜான் ஜெபராஜ் தான் மிதித்தான். அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் இப்படி சமூக வலைத்தளத்தில் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக வந்து பேசி நீங்களும் ஆக்கினை அடைந்து விடாதீர்கள். நீங்களும் குமாரனை காலின் கீழே மிதிச்சு கொண்டிருக்கிறீங்க. அவருடைய ரத்தத்துக்கு விரோதமாக நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அவருடைய கிருபைக்கு விரோதமாக நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. நீங்க ஆக்கினை அடையாதபடிக்கு உடனே மனம் திரும்புங்க, வேதத்துக்கு திரும்புங்க, கிறிஸ்துவுக்கு நேராக திரும்புங்க. ஜான் ஜெபராஜ் தேவனுடைய குமாரனே கிடையாது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். ஜான் ஜெபராஜ் அவருடைய குமாரனே கிடையாது. நாங்கள் பிசாசுகள், நாங்கள் இதுகள்னு சொல்லி நீங்க கர்த்தருக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜாக்கிரதை. எங்கள் மூலமாக செயல்படுறது கிறிஸ்துவின் ஆவி. அப்படின்னா நீங்க எங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுறது, நீங்கள் யாருக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறீர்கள் என்றால் கர்த்தருக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறீர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறீர்கள். இதை உணர்ந்து கொண்டு ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் உங்க குடும்பத்தை போய் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் வேதம் சொல்லுது, தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி சபையை நடத்துவான்? அப்படி வந்து நீங்க சமூக வலைத்தளத்தில் வந்து பேசணும்னா ஜான் ஜெபராஜ் சொந்த குடும்பத்தை முதலாவது ஒழுங்கா நடத்தட்டும். அதுக்காக வந்து ஜெபம் பண்ணுங்க. சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி நடத்த முடியும்? நடத்த முடியாது. அதனால அவர் எப்படினாலும் வாழுவார். அவர் சொந்த குடும்பத்தை நடத்த அவர் வந்து அப்படி ஆராதனை பண்ணுவார்னா அதெல்லாம் வந்து டெவிலுடைய ஆவி. அது வேதம் அதை அனுமதிக்கல. உங்ககிட்ட இருக்கிற கர்த்தர் வந்து எங்களுடைய கர்த்தர் கிடையாது, வேற கர்த்தர். கர்த்தர் சுற்றிலும் அந்த யூடியூபர்ஸ், மாக்கரர்ஸ், அக்யூசர்ஸ் அவங்கள எல்லாரையும் அடக்கி போட்டார் தெரியுமா உங்களுக்கு? அவங்க சட்டப்படி அந்த குழந்தைங்களுக்கு விரோதமா மட்டும் இல்ல, உள்ள எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண பிறகு அந்த இருக்கிற அந்த கேண்டிடேட்டை குறித்து எந்த தப்பா பேசினாலும் அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்களா? அதாவது எல்லா யூடியூபர்ஸால் யார் யார் ஜான் ஜெபராஜுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறார்களோ அவர்களாம் சட்ட ரீதியாக தூக்கி உள்ளே வைத்து விடுவார்களாம். அவர்கள் சேனல் எல்லாம் முடக்கப்படுமா? அம்மா, ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய சேனல் மூலமாக நான் இது வரைக்கும் ஒரு பணம் கூட சம்பாதித்தது கிடையாது. ஆனால் ஜான் ஜெபராஜ் கிறிஸ்துவின் நாமத்தை வீணில் வழங்கி எவ்வளவு கோடி கோடியாக சம்பாதித்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால நாங்கள் இந்த சம்பாதியத்திற்காக, இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வரல. எங்களுடைய பிதா சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை வீணில வழங்கி கொண்டிருக்கிறார். அதற்காக தான் நாங்கள் இந்த சமூக வலைதளத்தில் வந்து அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கோம், பணத்துக்காக அல்ல. இந்த சேனல்லேருந்து ஒரு பைசா கூட நான் எடுத்தது கிடையாது. அதில் இப்படி அவங்க உள்ள தூக்கி போட்டுருவாங்க, இவங்க உள்ள தூக்கி போட்டுருவாங்க, அந்த பயங்கள்லாம் எங்கள்கிட்ட வந்து காட்டக்கூடாது. எங்களோடு யார் இருக்கிறார் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். ஒன்றுமே உங்களால் செய்ய முடியாது. அதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் 2 கொரிந்தியர் 6:18. அப்பொழுது எப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டேம் வருது, அப்பொழுது. ஆனால் எப்பொழுது அப்படின்னு கேட்கணும். எப்பொழுதுனா இந்த விக்கிரக கூட்டங்களுக்கு முந்தின வசனங்கள் வரும்போது கட்டட ஆலயம் இந்த மாதிரியான விக்கிரக கூட்டங்களை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது, அதாவது ஜான் ஜெபராஜை போன்றவர்களை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். யார் பிதாவாக இருப்பா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வந்து பிதாவாக இருப்பார். அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமே இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி யார் இயேசு கிறிஸ்துவ பிதான்னு ஏற்றுக்கொள்றானோ, யார் இந்த மாதிரியான ஏமாத்து கூட்டங்கள் விக்கிரக கூட்டங்களை விட்டு வெளியே வருகிறார்களோ அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துக்கு வந்து குமாரன். அப்படிப்பட்ட ஒரு குமாரன் இருந்தால் அவன் உங்களை விடுதலையாகினால்தான் மெய்யாக விடுதலையாக முடியும். அப்படி என்றால் நீங்கள் இந்த விக்கிரக கூட்டங்களை விட்டு வெளியே வரும்போது இயேசு கிறிஸ்துவே நமக்கு பிதாவாக இருக்கிறார். அவரே நம்மளுடைய ஃபாதர். அவர் நமக்கு ஃபாதகராக இருக்கும்போது இந்த மனுஷன் எனக்கு எங்களை என்ன செய்ய முடியும்? நீங்கள் சேனலில் முடக்கினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் எது பண்ணாலும் சரி ஒன்றும் செய்ய முடியாது. சத்தியம் வெளியே வந்தே தீரும். அதனால் அம்மா அவர்களே, தயவுக்கு வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாகவும் சமூக வலைத்தளத்தில் வந்து பேசி கிறிஸ்துவனுடைய ஆக்கினை அடைந்து விடாதீர்கள். ஜாக்கிரதை. இந்த விசுவாசிகளே, இது உங்களுக்கான பதிவு. இயேசு கிறிஸ்துவை பிதா என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். இப்படிப்பட்ட விக்கிரக கூட்டங்கள், ஏமாத்து கூட்டங்கள், இவர்கள் வந்து எப்படியெல்லாம் உங்களை கிறிஸ்துவனிடத்திலிருந்து பிரிக்கணும் என்பதற்காக இவர்கள் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், இவர்கள்லாம் கிறிஸ்துவுக்காக நன்றாக ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த கல்லர் கூட்டங்கள் எல்லாருமே இவர்கள்லாம் எதுக்காக ஊழியம் பண்ணுகிறார்கள் என்றால், எப்படி இந்த விசுவாசியை ஃபாதர்கிட்ட இருந்து
பிரிக்கலாங்கிறதுக்காக திட்டமும் தெளிவுமாக கரெக்டாகவும் நேர்த்தியாகவும் வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதை நீங்க முதலாவது உங்க மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்க. இவங்க ஊழியம் பண்ணல, இவங்க உங்க கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதற்கு ஊழியம் பண்றாங்க. ஆதலால் தயவு கூர்ந்து வேத சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. குமாரன் யார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். அந்த குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப எந்த குமாரன் விடுதலையாக்க முடியும்? குமாரன் அல்லாதவர்கள் விடுதலை முதல்ல கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவ பிதா என்று அக்செப்ட் பண்ணாதவன் அவருக்கு குமாரனாகவே முதல்ல இருக்க முடியாது. அப்பனா அந்த குமாரன்கிற ரிஸ்க்லயே அவங்க வரல. அப்பனா அவங்க எப்படி விடுதலை கொடுக்க முடியும்? அதனால் தயவு கூர்ந்து விசுவாசிகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவ பிதா என்று ஏற்றுக்கொண்டு அவருக்கு குமாரன் குமாரத்திகளாக நீங்கள் ஆகுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் ஆவி உங்களை வழிநடத்தும். இப்படிப்பட்ட நய வஞ்சகர்களுக்கும், இப்படிப்பட்ட ஏமாத்துக்காரர்களுக்கும், இப்படிப்பட்ட கள்ளர்களுக்கும் உங்களை அவர் விலக்கி நேர்த்தியாக பரலோகத்தின் பாதைக்கு நேராகவும் இளைப்பாறுதலின் பாதைக்கு நேராகவும் உங்களை நடத்தி செல்வார். இந்த உலகத்திலே நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. அதுதான் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக வந்து கூறுகிறது. இந்த இளைப்பாறுதல் உள்ள பாதைக்கு நீங்கள் நடக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை உங்கள் பிதா என்று அக்செப்ட் பண்ண வேண்டும். அப்பொழுது நீங்கள் அவருக்கு குமாரன். அப்படின்னா அவர் உங்களை எவ்வளவு நேர்த்தியாக நடத்தி செல்வார் என்பதை அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு நேராக நீங்கள் திரும்புங்கள். இப்படிப்பட்ட கள்ளர்களும் நயவஞ்சகர்களும் கிருபை 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 என்று கூறி கிருபையை விட்டு விலகச் செய்கின்ற இந்த மாதிரியான தந்திர கூட்டங்களுக்கு தயவு கூர்ந்து ஜாக்கிரதையாக இருந்து ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவுக்கு திரும்புங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். ஆமேன்.